இந்திய டி20 அணியில நிரந்தரமான இடத்தை பிடிக்க நீண்ட காலமாக போராடி வரும் சஞ்சு சாம்சன் அவர்கள் சமீபத்துல மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக சூப்பர் ஹிட் ஆட்டத்துல 50 பந்துகள்ல 97 ரன்களை அடித்து மேட்ச் வின்னராக மாறி நிரந்தர இடத்தை உறுதி பண்ணிருக்காரு. 97 ரன்களை அடித்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்காரு. அரையிறுதிய உறுதி செய்த உற்சாகத்துல ஹெல்மெட்டை தரையில ஓங்கி எறிந்து மும்மதத்தையுமே வழிபட்டிருக்காரு. இதுதான் தற்போது சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ஐசிசி விதிமுறைப்படி ஒரு வீரர் ஹெல்மெட்டை தரையில ஓங்கி அடிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். ஒரு போட்டியில பங்கேற்க முடியாது அல்லது அபராதம் விதிக்கப்படும். மேலும் மதம் சம்பந்தமான செயல்களை செய்வதும் அபராதம் விதிக்கும் வகையில குற்றமாக பார்க்கப்படுதா. சாம்சன் ஐசிசி விதிமுறைப்படி ஒரே நேரத்துல 2 குற்றங்களையுமே பண்ணிருக்காரு. இதனால அரையிறுதி போட்டியில சஞ்சு சாம்சன் பங்கேற்க முடியாத அளவிற்கு ஒரு போட்டியில தடை விதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையேயான போட்டியில நடுவர்கள் சஞ்சு சாம்சன் மீது முறைப்படி ஐசிசியிடம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து ஐசிசி விசாரிக்க முடிவுமே பண்ணிருக்காங்களாம். எதிரணிக்கு சங்கடம் ஏற்படாத வகையில சாம்சன் நடந்து கொண்டாரா அப்படின்றது குறித்து தீவிரமாக விசாரிக்கப்பட்டுமே வருதா. இது குறித்து மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அவர்கள் ஐசிசியிடம் சாம்சனுக்கு எதிராக கருத்து தெரிவிக்காமல் இருந்தால் சாம்சனுக்கு எந்த ஒரு அபராதமும் போட்டியினால எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால தற்போது இந்திய அணியே அதிர்ச்சியில இருக்காங்க. அப்படி ஒருவேளை சஞ்சு சாம்சன் பெஞ்சில் அமரும் பட்சத்துல ரிங்கு சிங் உள்ளே வர வாய்ப்பு இருக்கா? இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.